கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காக இந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்க, அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். நம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலேயும் கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை சொல்வதற்காக அடியாலே கர்த்தாவே ஆண்டவரே இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சொல்ல வேண்டிய காரியத்தை கர்த்தாவை நேர்த்தியாய் சொல்லத்தக்க கர்த்தாவை கிருபை நீர் எங்களுக்கு தாங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த சுருஜபத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த வாய்ப்பினை அளித்த தேவாதி தேவனுக்கும் ஆயரவர்களுக்கும் மற்றும் திருச்சபைக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த 6 நாட்களாக கர்த்தர் சொன்ன வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பு பலன். நம்ம இங்கிலீஷ் பைபிளை நம்ம பார்க்கும்போது ரிவார்டு. ஃபஸ்ட்டு நான் இந்த பைபிளில் பலன் சொல்லி வாசிக்கும்போது நான் என்றைக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் வாசிப்பேன். தமிழாகவே நான் வாசிக்க மாட்டேன். நான் அப்போது பலன் சொல்லி பார்க்காம பலன் அப்படின்னு தான் நான் படித்தேன். நான் இதே நான் வந்து பலன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ பசங்க கிட்ட கேட்டோம்னா நான் ஜிம்முக்கு போகிறேன், எனக்கு நல்ல பலன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க கேட்டால் நான் அந்த வேலை செய்கிறேன், இந்த வேலை செய்கிறேன், அந்த பலன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற பலன் என்ன? ரிவார்ட். வாட் ரிவார்ட் வில் யூ கெட்? இதுதான் உங்களுக்கு பலன் என்ன. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழகான கேள்வியை கேட்குறாரு. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பலன் என்றால் என்ன? நாம் ஒரு சிலர் கிட்ட கேட்போம், நீ இந்த காரியத்தை செய்தால் உனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும்? இதைத்தான் ஆண்டவர் கேட்குறாரு, உங்களுக்கு பலன் என்ன? வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை. பாருங்க, அழகான ஒரு வார்த்தை, ஒரு டீப்பர் கொஸ்டின் இது. வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு கவசம் தண்ணீர் கொடுத்தா அதற்கான பலனை நீ பெற்றுக்கொள்ளுவாய் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த இடத்துல நாம் செய்யற எல்லா காரியத்துக்கும் ஒரு ரிசல்ட் இருக்கு, அதாவது ரிப்போர்ட் இல்லைன்னா ஒரு ரிட்டன் நம்மளுக்கு இருக்கு, அப்படிதானே? ஸோ இதைத்தான் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. 44வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் சொல்றார். எல்லாருமே உலகத்தான் செய்யறது போலதான் நாமளும் செய்தா பரலோகத்துல உனக்கு என்ன பலன் இருக்கு, உனக்கு என்ன கிரெடிட் இருக்குன்னு ஆண்டவர் கேட்கிறார். நம்ம உலகத்துல நம்ம செய்யறது போல நாமளும் செஞ்சோம்னா என்ன கிரெடிட் இருக்கு நம்மளுக்கு? பரலோகத்துல ஒரு கிரெடிட்ஸும் கிடையாதுல்ல. இந்த ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பூமியிலே உங்க சொத்தை சேர்த்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா இதனால உங்களுக்கு என்ன பலன்? ஒன்றுமே இல்லையே. அப்போ நம்முடைய பலன் எங்க இருக்கும்? பரலோகத்துல தான் வேணும். அந்த பரலோகத்துல உங்க பலன் மிகுதியாய் ஆகணும்னா பரலோகத்துக்கு அடுத்தவைகளை செய்யணும், சிந்திக்கணும். வாசிக்கலாம். 37வது வசனத்தை வாசிக்கலாம். அடுத்தது 38, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ரொம்ப அழகா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த வார்த்தை யாருக்கு சொல்றாரு நம்ம பார்த்தோம்னா, ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க வேத பாரகர் இருந்தாங்க, சதுசேயர் இருந்தாங்க, பரிசேயர் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தோம்னா கடுமையான சட்டத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறவங்க, ஆசாரியர், ஆலய அதிகாரம் கொண்டவருங்க, சட்ட அறிஞர்கள், அதாவது பயங்கரமா பைபிளை படிச்சு முடிச்சவங்க. இவங்க எல்லாருமே எதுக்காக இருந்தாங்கன்னா, கர்த்தர் அந்த இயேசு கிறிஸ்து அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்காக இருந்தானா, அவரு எப்படி அழகா பிரசங்கம் பண்றாரா,
அவர் ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்க முடியுமா, அவர் நல்லபடியாக வழி நடத்துறாரா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அந்த இடத்துல வந்து இத்தனை பேரும் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாதென்றும் சொல்லுங்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று. அப்படித்தான் பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து வந்தாங்க. எப்படின்னா, அவன் கண்ணை குத்துனா திருப்பி நான் கண்ணை குத்தணும், அவன் எனக்கு இந்த இது பண்ணுனா உடனே தண்டனை, என்னென்ன நம்ம செய்கிறோமோ உடனுடன் தண்டனை. இதுதான் பழைய ஏற்பாட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பழைய ஏற்பாட்டினுடைய தப்பை மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல அதை சொல்றாரு. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் செஞ்சா உனக்கு என்ன பலன் இருக்கு, இந்த இடத்துல என்ன பலன் இருக்கு, நம்மளுக்கு தேவையா, இதோடைய ரிசல்ட் நம்மளுக்கு என்ன எங்க வேணுமா, பரலோக ராஜ்யத்துல தான் நம்மளுக்கு இதோட ரிசல்ட் வேணும். இதை மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் வாழற வாழ்க்கைக்கு ஒரு ரிவார்டு இருக்கு, அதாவது பலன் இருக்கு, ஒரு ப்ராஃபிட் இருக்கு. ஒரு பிஸ்னஸ் பண்றோம்னா அந்த பிஸ்னஸ்ல வந்து ப்ராஃபிட்டே இல்லாம வந்து யாருமே பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஆண்டவர் இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தைக்கு நம்ம அதுக்கேற்றபடி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். நமக்கு முதலாவது என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவன் நம்ம அடையணும். நம்ம நித்திய ஜீவன் எங்க அடையணும்? நித்திய ஜீவன் பரலோகத்துல தான் நம்மளுக்கு நித்திய ஜீவன் இருக்கு. எப்படியாவது நம்ம மோட்சத்துக்கு போகணும். இதற்காக தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம இந்த இடத்துல பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆயக்காரரும் அப்படியே செய்தார்கள் அல்லவா? யார் இந்த ஆயக்காரர்கள்? வரி வசூலிப்பவர்கள் தான் இந்த ஆயக்காரர்கள். அப்போ உள்ள ஆயக்காரர்களும் அப்படித்தான் இருந்தாங்க. எப்படி வரி வசூலிச்சு அவங்களுடைய சட்டத்தை வந்து மற்றவங்க கிட்ட திணிச்சுக்கிட்டு அப்படிதான் இருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தனக்காக யோசிக்காமல் பிறருக்காகவும் யோசிக்கணும், மனதுருக்க முடியவர்களாக நாம இருக்க வேண்டும், நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கணுமா? கனி உள்ளதாக இருக்கணும். அது என்னென்ன கனிகள்? அன்பு, சமாதானம், சந்தோஷம், இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா இப்படியெல்லாம் வாழறதுக்கு? எவ்வளவுதான் நம்ம ட்ரை பண்ணாலும் ரொம்ப கஷ்டம் இப்படி வாழறதுக்கு. அப்போ எப்படிங்க இதை நம்ம இப்படி வாழ முடியும்? இப்படி வாழ முடியுமா? யாரெல்லாம் ஜீசஸ் கூட நிலைத்து இருக்கிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காவே மாறிடுவாங்க. யோவான் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறாங்க, செடியானது கொடியோட நிலைத்து இருந்தால் அது கனி கொடுக்கும். அப்போ நாம் டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கணும், வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி வாழும்போது அவருடைய சுபாவம் நமக்குள்ள வரும். இந்த இடத்துல ஆண்டவர் இரக்கத்தை பற்றியும் பேசுறார். பலன்ல நிறைய இருக்குது. ரொம்ப அழகான அந்த கொஸ்டின் பலன். இந்த பலன்ல நிறைய உள்ள அர்த்தங்கள் நிறைய இருக்குது. அந்த இடத்துல பிஹேவியர் இருக்குது, கிருபை இருக்குது. ஒரு நாள் சீஷர்கள் எல்லாருமே வயல்வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது அந்த கதிர்களை பிடுங்கி கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு மென்று சாப்பிட்டுறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஜனங்க அதை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, என்ன உங்க சீஷர்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லையா? ஓய்வு நாளில் போயிட்டு ஒரு உபவாசம் கூட இல்லாம அந்த கதிர்களை சாப்பிட்டுக்கிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஜனங்கள் வந்து சீஷர்களை கேள்வி கேட்குறாங்க. இதை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? இதை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, கதிரை தானே சாப்பிட்டாங்க, பசிக்கு தானே சாப்பிட்டாங்க, இதை வந்து குற்றப்படுத்த வேண்டிய காரியமே இல்லையே. நம்ம ஒரு சில நேரம் அப்படிதான், ஆண்டவர் வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை குற்றப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டாரா? நம்ம சொல்லால், நம்ம தேவையில்லாத வார்த்தையால் நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க கதிரை தானே சாப்பிட்டாங்க, பசிக்கு தானே சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு போட்டுமே. நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆண்டவர் சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தை தான் விருப்பப்படுகிறேன் என்று சொல்றார். ஸோ காட் வந்து ரொம்ப பாதர் பண்றது நம்மளுடைய செய்கை, டீட்ஸ், பிஹேவியர். ஆண்டவர் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய செய்கை வேணும், நம்மளுடைய பிஹேவியரை தான் ஆண்டவர் இந்த இடத்துல காட்டுறாரு. இறக்கப்படாத இடங்களிலே இரக்கத்தை கொடுத்தது ஜீசஸ் தவிர யாருமே இல்லைங்க. ஜீசஸ் தானே
அவர் ரொம்ப நல்லவங்க. ஜீசஸ் தானே, அவர் ரொம்ப நல்லவங்க, அவர் யார் வேணாலும் மன்னிச்சிடுவாங்க. ஆனால் நம்மளாலாம் முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, நம்மால முடியாதுன்னு நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம கர்த்தரோடு நம்ம வாழ்ந்திருக்கும் போது, அவருடைய சாயலாக நம்ம மாறும்போது, ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய பலனை நம்மளுக்கு கொடுக்கிறார். அந்த பலன் நம்ம அந்த பலனை நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்குமா? நம்ம இந்த இடத்துல நம்ம செய்யற எல்லா காரியமும் பரலோக ராஜ்யத்துல தான் ஒரு ப்ராஃபிட்டா கிடைக்குது. யோசுவா அதிகாரத்துல 4, 5, 6 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது ராகாபை நம்ம பார்க்குறோம். அவர் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல வேவுக்காரரை அனுப்புறார். யோசுவா வேவுக்காரரை அனுப்புறார். எதுக்கு அனுப்புறாருன்னா, அந்த எரிகோ கோட்டையை இது முறியடிக்கிறதுக்காக, பிடித்து கொள்வதற்காக அங்கே அனுப்பி விடுறாங்க. அப்போ அங்கே அனுப்பி விடும்போது அந்த இடத்துல ராகாப் அந்த மதிலில் இருக்கிறா. அந்த ராகாப் சொல்கிறா, நான் உங்களை பார்த்துருக்கேன், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் தேவன் பெரிய தேவன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த வேவுக்காரர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்த நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே, ஓ அப்படியா, உங்களுடைய தெய்வம் உண்மையான தெய்வம் தான், கண்டிப்பாக அவர் சொன்னார்னா செய்வார். யாருக்கு இந்த நம்பிக்கை இருக்குது? அந்த ராகாப் யாரு? ஒரு வேசி. அந்த வேசித்தனம் பண்ற அந்த ராகாப்புக்கு இந்த நம்பிக்கை இருக்கு. அப்ப அவ அந்த இடத்துல சொல்றா, இந்த இடத்த நீங்க அழிக்க போறீங்க, ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு, நீங்க எனக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யுங்களேன், என்னுடைய ஜனத்தாரை மட்டும் காப்பாத்திருங்களேன் அப்படின்னு சொல்றார். உடனே அவங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, உன் ஜனத்தாரை காப்பாத்தணும்னா நீ என்ன செய்யணும்? உன் ஜனத்தார உன்கிட்ட வர சொல்லு, உன்னுடைய அறைக்குள் இருந்தாங்கன்னா அந்த ஜனத்தை நான் காப்பாத்துவேன்னு சொல்றார். அதே போல அவ என்ன செய்யறா? ஆண்டவருக்காக தன்னுடைய ஜனங்களுக்காக மன்றாடுறா. அந்த வேசியானவள் எப்படி துக்கத்தோடு அவளுடைய வாழ்க்கையை கடந்திருப்பா. அவங்களுக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க, அவர்களுக்கு சகோதரர்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அவ வேசித்தனத்துக்கு தள்ளப்பட்டாள். அவ என்ன செய்யறா? தன்னுடைய ஜனத்தை காப்பாத்துறா. அந்த இடத்துல ஒரு அன்பு தெரியுது, காணப்படுகிறது. அந்த அன்பு என்ன நடக்குதுன்னா, இந்த பூமியிலே கொடுக்கிற அன்பு, அந்த ப்ராஃபிட் எங்க இருக்குதா? பரலோகத்துல காணப்படுது. ஜீசஸ் அவருடைய இரக்கத்தை முழுசா கிராஸ்ல காமிச்சு ஒரு புது பலனை நமக்கு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த புது பலனை நம்ம என்ன செய்யணுமா? வாழ்ந்து வரணும். நம்ம இந்த இடத்துல நம்ம எல்லாம் இந்த வசனத்தை நம்ம கேட்குறோம். இவ்வளோ நேரம் ஒரு சின்ன ஒரு செய்தியை தான் நம்ம கேட்கிருக்கோம். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல என்ன உணர்த்தினாரு? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு அழைப்புக்குள்ளாக கொண்டு வராரு. நம் தேவன் வாழ்ந்தபடி வாழ்ந்தால்தான் பரலோக ராஜ்யத்துல ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார்? அவர் வாழ்ந்தாரா? கண்டிப்பா வாழ்ந்தார். அதே போல நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்துல நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு. நம்ம இந்த உலகத்துல நம்மளுக்கு எவ்வளவு செஞ்சாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சாலும் சரி, நம்மளுக்கு ப்ராஃபிட் எங்க வேணுமா? பரலோக ராஜ்யத்துல. சரி, நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தலாம். கர்த்தாவே, இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே, சொல்லப்பட்டதான இந்த வார்த்தையும் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் அல்ல கர்த்தாவே எங்களுடைய ப்ராஃபிட், கர்த்தாவே எங்களுடைய ரிவார்டு, கர்த்தாவே ஆண்டவரே அந்த பலன் கர்த்தாவே எங்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே கிடைக்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்களால் நாங்கள் காணப்படுகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே, உம்முடைய கர்த்தாவே பரலோக ராஜ்யத்திலே கர்த்தாவே நாங்கள் பங்கு பெறத்தக்கதாய் நீர் கர்த்தாவே எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. உங்களுடைய ரத்தத்தினால் கர்த்தாவே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்காக சிலுவையில் அறைந்தீர் ஐயா. உங்களுடைய கிருபையை அந்த இடத்துல இருந்து காட்டினீர் ஐயா. அந்த கிருபையை இரக்கத்திலே நாங்கள் வாழ நீர் கிருபை செய்யுங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த சிறு ஜெபத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.